ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி எங்கள் அத்தை சமையல் என்னென்னா வாழைக்காய் பொடி மாஸ். இந்த வாழைக்காய் பொடி மாஸ் எப்படி பண்ணியிருக்கேன்னா, வாழைக்காயை கட் பண்ணி நம்ம வேக வச்சுக்கணும். அதாவது ரொம்ப குழஞ்சிராமல் வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வெந்துட்டு அதை தனியாக துருவி வச்சுக்கணும். இந்த வாழைக்காய் துருவலில் கேரட் துருவல் அதில் துருவலில் துருவி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் தாளித்து கொட்டி, இஞ்சி, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் தாளித்து கொட்டிட்டு, இந்த துருவி வச்ச வாழைக்காயை அதில் கொட்டிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காயை அதில் போட்டுட்டு, அதுக்கப்புறம் லெமன் பிழிஞ்சு பரிமாறினா ரொம்ப நல்லாயிருக்கும். இது பூண்டு ரசம். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தொட்டுக்க சட்னி. இது இந்த வாழைக்காய் துருவினோம்ல, அந்த வாழைக்காய் தோல் இருந்தது, அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடுகு தாளிச்சிட்டு, அதுக்கப்புறம் அந்த வாழைக்காய் தோலை கட் பண்ணி போட்டு, அதில் கொஞ்சம் கடலைமா, இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, உரப்பெல்லாம், காரப்பொடியெல்லாம் போட்டு இது ஒரு பொரியல் மாதிரி பண்ணியிருக்கேன். இதுதான் எங்கள் அத்தை சமையல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.